மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக குன்னூர் உதகை இடையே மலை ரயில் தண்டவாளத்தில் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் மலை ரயில் சேவை பாதிப்படைந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி ஜமீர் அகமத்தை சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல்லில் இன்று அதிகாலையில் ஓசூரில் இருந்து பூலோடு ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் நோக்கி சென்ற மினி ஆட்டோ வாகனம் நாமக்கல் பாப்பநாயக்கன்பட்டி ரெயின்போ தாபா எதிரில் சேலம் டு நாமக்கல் ரோட்டில் சென்று கொண்டிருந்த லாரி மீது பின்பக்கமாக மோதி விபத்து ஏற்படுத்தியதில் ஆட்டோவில் இருந்த நாகராஜ், விக்னேஷ் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஆட்டோவை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் சக்திவேல் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நள்ளிப்பாளையம் போலீசார் இறந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் மருத்துவக் கல்லூரியில் அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரைப்பாளையம் என்ற இடத்தில் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் சுமார் 10க்கும் அதிகமான நாய்களின் சடலம் கிடந்துள்ளது. அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மர்மமான முறையில் நாய்கள் சாலையோரத்தில் கிடப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் தொடர்ந்து பெய்த மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் வீடுகளில் புகுந்தது. உடனடியாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஆணையர் மற்றும் வட்டாட்சியர் நீர் வடிகால் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 112 அடியில் இருந்து 116 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மூல வைகை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரண்டு புறமும் கரையோரம் உள்ள விவசாய நிலப்பகுதிகளில் தண்ணீர் புகுந்து வருவதால் மூல வைகை ஆற்று கரையோர கிராம மக்கள் மற்றும் அப்பகுதி விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று அதிகாலை முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. சாத்தூர் நகர் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதில் பெத்திரெட்டிப்பட்டி, சின்ன தம்பியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் சாத்தனூர் அணையில் 1,68,000 கன அடி நீர் திறப்பால் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரால் சூழப்பட்டு பெரும் பாதிப்புக்குள்ளாகின. இதனையடுத்து ஆற்றின் கரையோர பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் தெரிவிக்கையில், மழை மற்றும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாகவும் 39 இடங்களில் கரை உடைப்பு ஏற்பட்டு அவை சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கரை உடைப்பு ஏற்பட்டால் துரித நடவடிக்கை எடுக்கவும் முன்னெச்சரிக்கையாக 10,000 மணல் மூட்டைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் தொடர்ந்து பெய்து வந்த பலத்த மழையின் காரணமாக இனா, மணியாச்சி, அத்தைக்கொண்டான் கண்மாய்கள் முழுவதும் நிரம்பி தண்ணீர் வெளியேறுகிறது. இதனால் இளையரச நீந்தல் சாலையில் மழைநீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து பேருந்துகள் வெளியே வர முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டது. இதேபோல் பூரணி தெரு, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல்லில் தீ விபத்துக்குள்ளான மருத்துவமனையில் அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விபத்து நடந்த மருத்துவமனையை ஆய்வு செய்ததாகவும் முழுமையாக உள்ளே சென்று பார்க்க முடியாததால் விபத்து ஏற்பட்டது விவரம் குறித்து தெரியவில்லை என்றும், தகவல் தெரிந்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்தை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்றும்,
பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். எல்லாம் இப்போ உள்ளே போக முடியல. உங்களுக்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. காலையில் பார்த்தா தான் என்னங்கிறது தெரியும். அதனால் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர் விரைவில் குணமடைய இந்த நேரத்தில் அவர் நல்ல முறையில் குணமடைந்து மீண்டும் நல்ல முறையில் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு நான் அதை நல்ல முறையில் திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சம்பவம் ஏற்பட்டவுடனே மாவட்ட நிர்வாகம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அதில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஈடுபட்டு இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து உரிய. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மதகடி தோமாஸ் அருள் திடல் பகுதியில் வசிக்கும் ராஜேந்திரன் மற்றும் கணேசன் ஆகியோருக்கு சொந்தமான 2 குடிசை வீட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மின் கசிவால் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ 2 வீடுகளிலும் முற்றிலுமாக பரவியதால் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. மேலும் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜின் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ராஜேந்திரன் மற்றும் கணேசன் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறியதுடன் முதற்கட்ட நிவாரணம் வழங்கவும் தற்காலிகமாக தங்குவதற்கு இட வசதிகள் ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வயலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காலை நேரம் என்பதால் குறைந்த பயணிகளே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடும் நிலையில் அகல் விளக்கு விற்பனை செய்வதற்காக வியாபாரிகள் ஆங்காங்கே பொது இடங்களில் அகல் விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் அகல் விளக்கு விற்காமல் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆகவே தமிழக அரசு அகல் விற்பனையை நம்பியுள்ள வியாபாரிகளுக்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாகப்பட்டினத்தில் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 468ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் கிரஷர் நிறுவனங்கள் கட்டுமான பொருட்கள் விலை உயர்த்தியதை கண்டித்து சிவில் இன்ஜினியர்ஸ், லாரி உரிமையாளர்கள் என 9 அமைப்புகள் இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி தமிழகம் முழுவதும் வேண்டுமென்றே யூனிட் விலை 1000 ரூபாய் உயர்த்தி அறிவித்துள்ளது கட்டுமான துறையை கடுமையாக பாதித்துள்ளது எனவும் தமிழக அரசு உடனடியாக விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளனர். துறையை முடக்குகின்ற வகையில் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் சர்வாதிகாரமாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி ஆகிய கனிமங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் விலை உயர்த்துகிறார்கள். இதை கட்டுமான துறையைச் சேர்ந்த அனைத்து சங்கங்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு முதல்வரின் கவனத்தில் கொண்டு சென்று இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழகத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு சர்வாதிகாரமாக வாரத்தில் 3 நாட்கள் விடுமுறை அளித்து ஏற்கனவே 5 ஆண்டுகள் வெட்டி எடுக்கக்கூடிய கணித்தை 1 ஆண்டில் வெட்டி எடுத்து விட்டார்கள். கொள்ளை லாபம் பார்த்து விட்டார்கள். அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதை சரிகட்டுவதற்காகத்தான் உற்பத்தியை குறைத்து விடுமுறை விட்டு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்த விலை உயர்வை அறிவித்துள்ளார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக திரும்ப பெற வேண்டும். சொன்னால் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் பண்புலி செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் கார்த்திக் சிறப்புரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி பகுதியில் கட்டிடம் கட்டுவதற்காக இரவு நேரத்தில் அனுமதியின்றி
டிப்பர் லாரிகளில் மண் கடத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அகமது பாஷா என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் கட்டைகளை வைக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கும்பகோணத்தில் தலைமை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு ஆண்டுதோறும் வரி உயர்த்தும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.